சுரேஷ் சுரேஷ் என் பேர் சுபாஷ். நான் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறேன். எங்கள் ஊர்லேயே காலேஜ் வரைக்கும் படித்தது நான் மட்டும்தான். எங்கள் ஊரில் ஏதேதோ நோய் வரும், திடீர்னு நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அது எங்கள் ஊருக்கு கிடைச்ச சாபம்னு எல்லாரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் அது சாபம் இல்லை. பக்கத்து ஊரில் இருக்க கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் இருந்து வர கழிவு நீர் எங்கள் ஊர் ஆற்று தண்ணியில் கலக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். எங்கள் ஊர் ஆற்று தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த கழிவு நீர் கலந்ததால் அதில் நிறைய புது வகையான வைரஸ்கள் உருவாகி இருந்தது தெரிஞ்சது. இதனால தான் எங்கள் ஊருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சேன். அந்த ரிப்போர்ட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கொண்டு போய் கொடுத்தேன். வெல்டன் சுபாஷ், வெல்டன். உங்களை மாதிரி சமுதாய ஆர்வமுள்ள இளைஞர் தான் நாட்டுக்கு தேவை. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வேறு யார்கிட்டயாவது கொடுத்துருந்தான்னா நேரத்துக்கு ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுருப்பாங்க, உங்களை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்கய்யா. உன் பேர் என்ன சொன்ன? சுபாஷ். சுபாஷ் சுபாஷ் ஆற்றலுக்கும் அறிவு இல்லை, அந்த ஆன்மாவுக்கும் அறிவு இல்லை. மாறுமே தவிர மறைஞ்சு போகாது. ஏய் கதிர், குரூப் ஸ்டேடியம்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்டா. சீக்கிரம் ஊற்றணுடா, யாராவது பாத்திர போடுறாங்க. ஆமாடா மாப்பிள்ள. சொல்கிறா. இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு, ரூம் கூப்பிட்டு போவான். சரிடா மாப்பிள்ள, சரிடா. ஓகே. டேய் மாப்பிள்ள எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா ஒரு ரூம். ஏய் ஏய் வாடா, எழுந்துரு. நான் அழகா இருக்கேனா இல்லையாடா மாப்பிள்ள? ஏய் உனன்னடா, நான் ரொம்ப அழகாக தான்டாடுறா. நிறுத்துறா வண்டியை நிறுத்துறா. அப்புறம் எதுக்குடா என்னை ஒருத்தையும் லவ் பண்ண மாட்டேங்கிறா? எப்போ அந்த கட்டா பயலெல்லாம் ஒருத்தி லவ் பண்ணுறாலாம், அதுக்கு பார்ட்டியான். ஆமாண்டா, இன்னும் சந்தேகமாக இருக்கு. அப்புறம் அங்கே ஆண்டியை நான் தான் சமாளித்தேன். அங்கே லைட் அடிக்குது, வெளிச்சம் தெரியுது பாரு. ஏய் ஆமாண்டா. ஆ மாப்பிள்ளா, அங்கே எதுவும் மொபைல் கடை மாதிரி தெரியுது. மொபைல் தான்டா கிடக்கு. அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையா?
மாப்பிள்ள எவனோ படுத்து கிடக்குறான்டா. ஆமாடா. செத்து கிடக்குறான்டா. எங்க குடு? வாடா சீக்கிரம் வாடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்துக்கிட்டே இருக்க. வாடா, ஏதாவது பிரச்சனை ஆயிரம் வந்து தொலைடா. டேய் மாப்பிள்ள கார் அந்த சைடு கார் வருது. என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மாப்பிள்ள அந்த கதவை சாத்திட்டோடா. அப்பா ஆண்டவா. மாப்பிள்ள 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 லே மாப்பிள்ள சுரேஷ். ஏய் என்ன கூப்பிட்றது காதில் கேட்கலையாடா? என்னடா ஆச்சு? இப்போ ரயில்வே ட்ராக்கில் பார்த்தோம்ல, ஆமாம், அது பார்த்துலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குடா. அதை போய் நினச்சிக்கிட்டு இருக்க. நாளைக்கு காலேஜ் இருக்கு, வாடா தூங்கலாம். ஒரு 5 minutes கழிச்சு வரேன். சீக்கிரம் வா. சரி. சுபாஷ் பேசுறேன். முடிவை அவன் எடுப்பான், மிச்சத்தை இவன் முடிப்பான். நல்லதே நடக்கும். யார் சார் நீங்க? சுபாஷ்.